ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் என்னோட எஸ்பி vlogs-Terrace கார்டன் சேனலுக்கு வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா குடியாத்தத்தில் வந்து ஒரு 2-3 நாளாக ரொம்ப மழையாக இருக்குங்க. அதனால என்னால் இப்போதைக்கு தோட்ட வீடியோ பக்கம் போகவே முடியல. எல்லாமே வந்து மழையில் நனைஞ்சு அது பராமரிப்பு பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு வாரமாயிடும். அதனால நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். சைட் டிஷ்னா என்ன அப்படின்னா, இது வந்து இட்லி, தோசை, குழிப்பணியாரம், அடை, ஊத்தப்பம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இது ஃபேவரட் டிஷ் ஆகிடும். செய்யறது ரொம்ப சுலபம். ஆனால் வந்து இதை எடுத்து வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் வீட்டில் வச்சு சாப்பிடலாம். இப்போ அந்த டிஷ் எப்படி செய்யறது, அதுக்கான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்க்கு தேவையானது இந்த ஒரு வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டும் தான். இதை வந்து நம்ம மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்செடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிக்சியை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டு வந்து தோல் உரிக்க வேண்டாம், அப்படியே போட்டே அரைக்கலாம். அப்போ தான் வாசமாக இருக்கும். வாங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஈரமில்லாத கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். எதுவுமே ஈரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து மிளகா பொடி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சது. உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியோட பெருங்காயப்பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு வந்து குட்டி ஸ்பூனுன்றதுனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் பெரிய ஸ்பூனில் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். எந்த அளவுக்கு உங்களால் நல்லா கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குட்டி கடாய் வச்சுட்டு இப்போ இதில் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் வந்துட்டு நம்ம அந்த விழுது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். அதாவது நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறதாக இருந்தால் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அன்றைக்கே யூஸ் பண்ணிட போகிறீங்க அப்படின்னா தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ வந்து இந்த விழுது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எண்ணெய் சேர்க்கறது வந்து 1 மாதம் கெட்டு போகாமல் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு தான். இப்போ இதில் வந்துட்டு கடுகு போட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட கூட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலையை வந்து முழுசாக சேர்க்காம கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து அந்த கொதிக்கிறது அப்படியே எடுத்து இந்த நம்ம கலந்து வச்ச இந்த வெங்காய விழுதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அந்த சூடு இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டுறணும். அந்த சூடான எண்ணெயில் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்துட்டு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். நமக்கு பசிக்காதவங்களுக்கு கூட பசி வந்துடுங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நம்மோட சூப்பரான மிரியம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க என் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம்.
ம் நல்லா இருக்குமா? என் பையனும் வந்துட்டான். உண்மையில இது வந்து அவனோட ஃபேவரட் தான். பெஸ்ட் చెప్పురా ఛానల్కి. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் சாப்பிடுறோம்.